அனைத்து தமிழ் மக்களுக்கும் கணேசன் பணிவான வணக்கம். ஸோ வாங்க ஃப்ரெண்ட்ஸ், மார்க்கெட் பற்றி டிஸ்கஸ் பண்ணலாம். நேற்று வந்து யூஎஸ் ஆயில் வந்து நினச்ச மாதிரி தான் போயிருக்கு. ஸோ கண்டினியூஸாக வந்து ஒரு பை ஜோன் தான். ஸோ நேற்று தான் இந்த ட்ரெண்ட் லைன் வந்து ட்ரா பண்ணியிருந்தேன். இந்த ட்ரெண்ட் லைனை பிரேக் அவுட் பண்ணால் தான் ஸோ இனிமேட் வந்து செல்லிங். ஸோ அது வரைக்குமே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பையிங் மோடில் தான் இருக்கும். ஓவர் நைட் மார்க்கெட்டும் பார்த்தீங்கன்னா அதை வந்து கன்ஃபார்ம் பண்ணியிருக்கு. ஸோ ஓவர் நைட் மார்க்கெட் வந்து $0.69 வந்து ஒரு பையில் தான் போயிட்டுருக்கு. இதோட அடுத்த டார்கெட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா $65.27 வரைக்கும் வரதுக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு $1 பக்கம் ஒரு பை சைடு வந்து எக்ஸ்பெக்ட் வந்து பண்ணலாம். ஸோ இன்றைக்கி வந்து க்ரூட் ஆயில் இன்வென்ட்ரி வந்து இருக்குது ஈவினிங்கு. ஸோ அது ஒரு தடவை செக் பண்ணிடலாம் இன்னைக்கா நாளைக்கா அப்படின்னு. ஓகே, க்ரூட் ஆயில் இன்வென்ட்ரி வந்து இன்றைக்கி தான் நைட் வந்து ஒரு 10:30 கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 3 க்ரூட் ஆயில் இன்வென்ட்ரியுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த இடத்துல தெரியும் ஒரு சப்ளை ஜோன் தான் கொடுத்துருக்கு உங்களுக்கு. ஸோ இந்த இடத்துல ஒரு 3மே பார்த்தீங்கன்னா ஒரு சப்ளை ஜோன் தான். ஆனால் அந்த சப்ளையோட ப்ரொடக்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா குறைஞ்சிக்கிட்டே தான் இருக்குது. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 6, 2 அப்புறம் பார்த்தீங்கன்னா 0.5. ஸோ அதனால தான் பார்த்தீங்கன்னா லாஸ்ட் டைம் இந்த April 16 சப்ளை வந்தமே கூட ஒரு பெரிய ஒரு என்ன சொல்கிறதுனா ஃபாலிங்கெல்லாம் இல்லாமல் ஸோ நார்மலாக ஒரு ஸ்டேபிளாக பை ஆகிட்டே இருக்குது. ஸோ இன்றைக்கி கொஞ்சம் டிமாண்ட் ஜோன் வந்தது அப்படின்னா டிமாண்ட் ஜோன் வரதுக்கு சான்சஸ் இருக்குது. ஏன்னா ப்ரொடக்ஷன் கொஞ்சம் வந்து குறைஞ்சிருக்கு. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா ஒரு டிமாண்டில் அதாவது பார்த்தீங்கன்னா ஒரு பாசிட்டிவில் வந்து வரதுக்கான ஒரு சான்சஸ் வந்து நிறையாவே இருக்குது. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் வந்து க்ரூட் ஆயில் பார்க்கலாம். ஸோ க்ரூட் ஆயிலும் நினச்ச மாதிரி தான். ஸோ நேற்றே சொல்லியிருந்தேன். ஸோ நம்ம 15 மினிட்ஸுக்கு போயிடலாம். 15 மினிட்ஸில் கரெக்டாக இருக்கும் உங்களுக்கு. ஸோ நேற்று வந்து என்ன மாதிரி சொல்லியிருந்தேன்னா இந்த 5384 பிரேக் அவுட் பண்ணால் ஸோ இந்த இடத்துல இந்த ஹையெல்லாம் வரத்துக்கு சான்சஸ் இருக்குன்னு சொல்லியிருந்தேன். 5435 ஓகேங்களா. இந்த இடத்துல ஒரு 50 பாயிண்ட்ஸ் பக்கம் ஒரு ப்ராஃபிட் புக்கிங் வந்து பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருந்தேன். எக்ஸாக்டாக அதே மாதிரி நடந்திருக்கு. ஸோ நேற்று ஈவினிங்கும் பார்த்தீங்கன்னா நான் ஒரு வீடியோவில் சொல்லியிருந்தேன். ஸோ என்ன சென்செக்ஸ் அண்டு என்ன சொல்கிறதுன்னா சென்செக்ஸ் அண்டு இண்டெக்ஸ் அப்டேட் சொல்லிட்டு டெய்லியுமே ஈவினிங் ஒரு வீடியோ வந்து அப்லோட் பண்ணுறேன். ஸோ அதுலேயுமே பார்த்தீங்கன்னா க்ரூட் ஆயில் ஈவினிங் லெவல்ஸ் வந்து போட்டுட்ருக்கேன். ஸோ வாட்ச் பண்ணுங்கள், ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அதில் வந்து 5384ங்கிறது ஒரு ஸ்ட்ராங் சப்போர்ட்டாக ஒர்க் ஆகும்னு சொல்லியிருந்தேன். ஸோ எக்ஸாக்டாக அது வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 5384லேருந்து 5480 ஒரு 100 பாயிண்ட்ஸ் பக்கம் மேலே வந்திருக்கு. பட் அவ்வளோ வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலை, ஒரு 50 பாயிண்ட்ஸ் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணேன். ஸோ எக்ஸாக்டாக வந்து நடந்திருக்கு. ஓகே, இன்னைக்கு வந்து எந்த மாதிரி நடக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது? இப்போ க்ரூட் ஆயில் பார்த்தீங்கன்னா நமக்கே தெரியுது இந்த ஒரு பாசிட்டிவ் ஜோனில் தான் போயிட்டுருக்கு. ஸோ கண்டிப்பாக க்ளோஸுக்கு மேலே தான் ஓப்பன் ஆகும். ஸோ 5444ங்கிறது க்ளோஸ். ஸோ 5444க்கு மேலே தான் ஓப்பன் ஆகும். ஸோ எந்த இடத்துல வந்து பையிங் வந்து பாசிபிள் அப்படின்னா க்ளோஸுக்கு மேலே ஓப்பன் ஆனாலே ஸோ தாராளமாக வந்து இந்த கேண்டில் லாஸ்ட் 15 மினிட்ஸ் கேண்டில் பிரேக் அவுட் பண்ணாலே நம்ம வந்து பை சைடு வந்து ஃபோக்கஸ் பண்ணிடலாம். ஸோ லாஸ்ட் 15 மினிட்ஸ் கேண்டலோட ஹை வந்து பார்த்தீங்கன்னா 5464. ஸோ இந்த இடத்துல நான் ஒரு லைன் ட்ரா பண்ணிடுறேன். ஓகே, 5464. ஸோ இதை பிரேக் அவுட் பண்ணால் போதும். ஸோ ஆட்டோமேட்டிக்காக பார்த்தீங்கன்னா இதை பிரேக் அவுட் பண்ணிவிட்டு ஒரு 5 மினிட்ஸ் கேண்டலோ 15 மினிட்ஸ் கேண்டலோ க்ளோஸ் வச்சது அப்படின்னா ஸோ 5464லேருந்து ஸோ இந்த ஹை அதாவது பார்த்தீங்கன்னா நேற்றோட ஹை வந்து 5505 கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு 40 to 50 பாயிண்ட்ஸ் பக்கம் ஒரு ப்ராஃபிட் புக்கிங் மாதிரி பண்ணிக்கலாம். எப்போ எந்த இடத்துல பை எடுக்கணும்? இந்த லாஸ்ட் கேண்டலோட ஹை 5464. ஸோ அதுக்கு மேலே கேண்டில்ஸ் க்ளோசிங் நடந்தது அப்படின்னா ஸோ இந்த இடத்துல வந்து பை எடுக்கலாம். ஸோ நேற்றோட ஹை ரெசிஸ்டன்ஸாக ஒர்க் ஆகுனா வாய்ப்பு கிடையாது. ஏன்னா நல்ல ஒரு க்ரோத் கொடுத்துருக்கு. ஸோ பிரேக் அவுட் பண்ணால் ஸோ கண்டினியூஸாக 5539 வரைக்குமே வரதுக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு டார்கெட்டாக 5505ம் செகண்ட் டார்கெட்டாக 5539 வரைக்கும் வரதுக்கான சான்சஸ் வந்து இன்றைக்கி வந்து க்ரூட் ஆயிலில் வந்து இருக்குது. ஓகே, நெக்ஸ்ட் ரெசிஸ்டன்ஸ் வந்து எந்த இடத்துல எடுக்கலாம் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா 5539 தான் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் ரெசிஸ்டன்ஸ். இந்த ரெசிஸ்டன்ஸ் ஆல்ரெடி நம்மளுக்கு வந்து 5539லேருந்து ஒரு 200 பாயிண்ட்ஸ் வந்து டவுன் கொடுத்துருக்கு. ஸோ 5539 வந்தால் 215 மினிட்ஸ் கேண்டில் ரெட் கலர் கேண்டில் ஃபார்ம் ஆனால் ஸோ நம்ம இந்த இடத்துல வந்து ரெசிஸ்டன்ஸ் வந்து செல்லிங் வந்து எடுக்கலாம். ஸோ அதோட டார்கெட் வந்து இந்த 5464 வரைக்கும் வரதுக்கான சான்சஸ் இருக்குது. எப்படி இருந்தாலுமே பார்த்தீங்கன்னா ஒரு அப் அண்ட் டவுன் மார்க்கெட் தான். ஸோ நமக்கு இந்த டிமாண்ட் ஜோன் ரொம்ப ஹெவியாக வந்து ஒரு பாசிட்டிவ் எல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஹெவியாக வந்தது அப்படின்னா ஸோ இந்த இடத்துல வந்து பிரேக் அவுட் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ அது வரைக்கும் நம்ம வந்து வாலட்டிலிட்டி வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஸோ உடனே பிரேக் அவுட் ஆகிடாது. நமக்கு செல்லிங் சைடு கொஞ்சமாச்சும் ஒரு சில பாயிண்ட்ஸ் இந்த இடத்துலலாம் கொடுத்துட்டு தான் பார்த்தீங்கன்னா ஸோ இந்த இடத்துல கொடுத்துட்டு தான் அதுக்கப்புறம் தான் பிரேக் அவுட் ஆகிட்டு மேலே வரும். ஓகேங்களா. ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா இன்றைக்கான க்ரூட் ஆயிலோட கண்டிஷன்ஸ்.
நீங்கள் கேட்கலாம் இந்த இடத்துல கீழே வந்துருச்சுன்னா என்ன பண்ணுறது, அதாவது பார்த்தீங்கன்னா இங்கே கீழே வந்துட்டு ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ மார்க்கெட் ஓப்பன் ஆனதும் ஒரு 2 கேண்டலே இதை பிரேக் அவுட் பண்ணிடுதுன்னு வச்சுக்கோங்களேன். வெயிட் பண்ணி இந்த 5384 வந்ததுக்கப்புறம் தான் நம்ம மறுபடியும் பை எடுக்கணும். ஏன்னா ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல நல்லா சப்போர்ட் ஒர்க் ஆயிருக்கு. இன்னொரு இடம் வந்து டபுள் பாட்டம் சப்போர்ட் மாதிரி ஒர்க் ஆகும். ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா இந்த இடம் வந்தால் தான் ஸோ நம்ம வந்து பையிங் வந்து பண்ணணும். அவசரப்பட்டு நடுவுலலாம் பூந்து தேவையில்லாமல் பாயிண்ட்ஸ் வந்து லூஸ் பண்ணிடாதீங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து நேச்சுரல் கேஸ். ஸோ நேச்சுரல் கேஸ் நல்ல ஒரு லோவை பிரேக் அவுட் பண்ணிவிட்டு மறுபடியும் பார்த்தீங்கன்னா கீழே தான் க்ளோஸ் ஆகிருக்கு. ஸோ அகைன் லோவை பிரேக் அவுட் பண்ணால் ஸோ நமக்கு அடுத்த ரெசிஸ்டன்ஸ் எங்கே இருக்குன்னா இந்த இடத்துல தான் வரதுக்கான சான்சஸ் இருக்குது. அடுத்த ரெசிஸ்டன்ஸ் ஸோ உங்களுக்கு பார்த்தீங்கனாலே தெரியும், பார்த்தாலே தெரியுது பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல 263.9 டபுள் டாப் ரெசிஸ்டன்ஸ் மாதிரி ஒர்க் ஆகிருக்கு நமக்கு. ஸோ 263.9 வந்தால் நம்ம செல்லிங் எடுக்கலாம், பொறுமையாக இருந்து செல்லிங் எடுக்கலாம். இல்லை அப்படின்னா ஸோ இந்த லோவை பிரேக் அவுட் பண்ணால் செல் சைடு வந்து போகலாம் நம்ம. ஸோ அதை தாண்டி வந்து எதுவுமே பண்ண முடியாது நேச்சுரல் கேஸை பொறுத்த வரைக்கும். அதனால் வெயிட் பண்ணி தான் நம்ம ட்ரேட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் வந்து கோல்டு வந்து கொஞ்சம் வந்து ஸ்லோப்பாக இருக்குது இன்றைக்கி. நேற்று வந்து கொஞ்சம் ரெட் கலர் கேண்டில் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு $3500 $3559 கிட்டத்தட்ட ஒரு 150 பாயிண்ட் பக்கம் இறங்கியிருக்கு. மறுபடியும் பார்த்தீங்கன்னா ஒரு ஹேமர் கேண்டில் மாதிரி ஃபார்ம் ஆகிட்டு மேலே தான் வந்துட்டுருக்கு. ஸோ இந்த ஹையை பிரேக் அவுட் பண்ணால் இன்றைக்கி ஹை வந்து $3380. ஸோ அதை பிரேக் அவுட் பண்ணால் 3480 எல்லாம் வரதுக்கான சான்சஸ் வந்து கோல்டில் வந்து இருக்குது. ஸோ சில்வர் வந்து மூமெண்ட்டே இல்லை சுத்தமாக. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு வாரம் ஆகுது மூமெண்ட்டு. ஒரு சேனலுக்குள்ளார தான் ரன் ஆகிட்டுருக்கு. இந்த சேனலை பிரேக் அவுட் பண்ண வேணால் ஸோ இந்த சேனலோட ஹை வந்து 33.15. ஸோ அதை பிரேக் அவுட் பண்ண வேணால் ஒரு $2 வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஸோ அது வரைக்கும் நம்ம சில்வரை தொடாமல் இருக்கிறது நல்லது. ஸோ நெக்ஸ்ட் வந்து காப்பர். ஸோ காப்பர் வந்து நேற்று லோவாக பிரேக் அவுட் பண்ணல, அதுக்கு பதிலாக பார்த்தீங்கன்னா ஒரு க்ரீன் கலர் கேண்டில் ஃபார்ம் ஆயிருக்கு. ஸோ ஹையாக பிரேக் அவுட் பண்ணால் அடுத்த டார்கெட் வந்து 860.15 வரைக்கும் வரதுக்கான சான்சஸ் வந்து காப்பரில் வந்து இருக்குது. ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் பார்த்தீங்கன்னா இன்றைக்கான கண்டிஷன்ஸ். ஸோ மறுபடியும் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ப்ரெடிக்ஷன் வீடியோட நான் வந்து உங்களை மீட் பண்ணுறேன். நன்றி, வணக்கம்.